ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சும்மா வேறு லெவலில் கலக்கலான ஒரு ஃபோல்டபுள் ஃபேனை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே ஒன்றுமே இருக்காது. ஸோ ஆல்ரெடி தான் எடுத்து வெளியே வச்சுட்டேன். ஸோ இதை தூக்கி போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலக்கலான ஒரு சூப்பரான ஃபேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறேன்னா இதனுடைய பிராண்டே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் சூப்பர்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தான் ஆகணும். ஸோ இதனுடைய குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு 6 அடி 4 அடி கேட்டிங்கன்னா அவ்வளோலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 4 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம சரி ரொம்ப பேசாமல் வந்து ஃபேனை வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 மோடு வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோ, செகண்ட் மீடியம், ஸோ தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மோடு போட்டோம்னா ஸோ ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ அப்படியே என்னுடைய ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு காற்று வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ இதை உங்களால் ஃபீல் பண்ண முடியாது, என்னால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ண முடியும். ஸோ என்கிட்ட ஃபேன் இருக்கிறதுனால நான் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும். ஸோ அப்படியே செகண்ட் மோடு போட்டோம் அப்படின்னா ஸோ இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஹேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பறக்கும். ஸோ பறக்கணும் அப்படியே இப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா பறந்து போகாது, சும்மா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பறக்கும். ஸோ ஜஸ்ட்டு அதாவது நான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பறக்க மாட்டேங்குது. வேறு எதுனா இருந்தால் நான் காமிப்பேன், எதுவும் கிடையாது. ஸோ லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த ஓரத்தில் இருக்க முடிவு வந்து பார்த்திங்கன்னா பறகுது. ஸோ இதில் தேர்ட் மோடு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த தேர்ட் மோட் போட்டோம் அப்படின்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா ஃபாஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓடாது, ஒரு மீடியமான ஃபாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓடும். இப்போ தேர்ட் மோடு வந்து பார்த்திங்கன்னா போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா ஓகே. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் இங்கடா. ஸோ நான் ஆயில் வந்து அதிகமாக போட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது ஹேரு, அதனால் வந்து வரமாட்டேங்குது. ஸோ வேறு எதனா இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கலாம், எதுவும் கிடையாது. ஸோ நல்லா இருக்குது ஒரு இப்போ பாருங்கள் தெரியும். ஓகே இந்த பட்ஜெட்டு நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங்கில் கிட்டத்தட்ட 130 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். ஸோ ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஓகே இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடு ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ என்னோட ரன் டைம் வந்து நான் செக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு மோடில் போட்டோம் அப்படின்னா 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடுது. செகண்டில் வந்து ஒரு 20 to 40 அந்த மாதிரி மாறும். ஸோ தேர்ட்லாம் போட்டோம் 20 மினிட்ஸ். ஹை ஸ்பீட் இல்லாதனால ரொம்ப கம்மியாக தான் வருது. ஸோ ஒருவேளை நீங்கள் பேட்டரி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு குவாலிட்டியான பேட்டரி போட்டால் இன்னும் கொஞ்சம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ வீடியோ எடுக்கிற மாதிரி நான் ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா காற்று வாங்கிட்டு இருக்கேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வருது, நான் தூங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்புறமேட்டு வரேன். ஸோ ஓகே. ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் அதை பார்க்கணும் அப்படின்ட்டு ஸோ ஜஸ்ட்டு ஒரு டேப் பண்ணால் போதும். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செல்லு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செல்லில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எத்தனை எம்ஹெச் அப்படின்ட்டு ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சும்மா ப்ளூ கலரில் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணி வச்சுட்டாங்க. இது என்ன வோல்ட்டில் ஒர்க் ஆகுது, என்ன எம்ஹெச்சில் ஒர்க் ஆகுது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரியில் வந்து சொல்லலை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. என்னடா மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து லித்தியம் அயன் பேட்டரி ஃபேனு. ஸோ கரண்ட் வந்து 0.5 to 1 ஆம்பு. ரேட் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 to 9. பவர் வந்து பார்த்திங்கன்னா 4.5 வாட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரி இதுக்கு உள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரித்து பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நமக்கு ஸ்க்ரூஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு ஈஸியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, ரொம்பலாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ண வேணாம். ஜஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போட்டுடலாம். ஸோ தூக்கி போட்டால் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துன்னு வரணும். ஸோ இதில் என்னடா இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது, ஒரு சிங்கிள் போர்டு. ஸோ இந்த பேட்ரி இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு அனுப்புது. ஜஸ்ட்டு 3 ப்ராசஸில் வந்து அந்த ப்ராஜெக்டே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது என்னடா ஒயர்லாம் வந்து பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஸோ இதை நான் தான் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு ஸோ வேறு ஒரு தேவைக்காக இதை கட் பண்ணிவிட்டு ஸோ மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பெருசாக வந்து ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு பேட்டரியிலேருந்து 2 லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ இந்த போர்டுலேருந்து 2 ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு வந்து போகும். 2 இன்புட்டு 2 அவுட்புட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு. பிக்சர் வேணால் நான் எடுத்து பெருசாக போடுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு வந்து ஒரு மைக்ரோ சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வேரியண்ட்டில் லைட் வந்து இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னு தெரியும். ஸோ அதாவது செல்லு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது, அப்புறம் எப்படிங்க லைட்டு தெரியும். ஸோ செல்லு வந்து போட்டுடலாம். ஸோ இப்போ அழுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக லைட் வந்து தெரியும்.
ஓகே லைட் எரியுதா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எரியுது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மோடு. ஸோ அந்த அப்படியே ப்ரெஸ் பண்ணோன்னா செகண்ட் மோடுக்கு போய்ட்டு ஹை ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் மோடு போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ தேர்ட் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகே நல்லா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக டெப்த்தாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் இது வந்து ஒரு கண்ட்ரோலர் மாதிரி தான் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இன்புட்டை லோ பண்ணி நமக்கு 3 வேரியண்ட் ஸ்பீடாக பிரித்து நமக்கு வந்து ஃபேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்புது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சார்ஜிங் போடுறதுக்கு வந்து பின்னு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைனா சார்ஜிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேறு ஒரு அடாப்டரில் போட்டு நம்ம கனெக்ட் பண்ணி ஏற்றுற மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஓகே ஓவரால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேனில் தண்ணிலாம் ஊற்றாமல் ஸோ அந்த ஒரு ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னா கொடுக்கணும். ஸோ அவங்க வந்து ஓரளவு கொடுத்துருக்காங்க. பட் இது சான்சஸ் கிடையாது. இந்த பேக்கில் இங்கே தண்ணி இதில் போகிறதுக்கு சான்சஸே கிடையாது. ஸோ இந்த அடாப்டர் வழியாக மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா போகும். ஸோ வேறு எந்த வழியிலையும் வந்து பார்த்திங்கன்னா போகாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணுற அந்த சுவிட்சை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சுவிட்சை வந்து பார்த்திங்கன்னா வச்சிடலாம். ஸோ ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பார்த்திங்கன்னா சரி இதில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கழட்டிட்டு ஸோ இது என்ன பண்ண முடியுமா அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க மோட்டரை காட்ட முடியுமா அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சுட்டோம். ஒரு 2 ஸ்க்ரூ வந்து டேப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இடத்த அந்த 2 ஸ்க்ரூ இந்த ரெக்கையை வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டோம். ஸோ ஓகே இப்போ வந்து இதில் என்னடா பெருசாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மோட்ரு தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. 2 ஒயர் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ இதை வந்து நம்ம மினி கேஜெட்டாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய கான்செப்ட் படி இங்கே ஒரு மோட்ரு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு லைட்டு கொடுத்துட்டு இது அப்படியே நைட் லேம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 3 பிரைட்னஸில் வந்து அந்த லைட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதை இந்த எனர்ஜி நீங்கள் வந்து லைட் எனர்ஜியாக மாற்றிக்கலாம். இல்லை ஒரு மோட்டார் எனர்ஜியாக மாற்றிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா உங்களுக்கு என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இதில் மாற்றிக்கலாம். ஸோ நான் கழட்டி காமிக்கிறேன் அப்படின்ட்டு A to Z சொன்னேன். அதனால் கீழே இருக்கிறது போர்டு ப்ளஸ் பேட்ரி எல்லாத்தையும் பிரிச்சுட்டேன். அதே போல் மேலே வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஃப்ரண்ட்டில் இருக்க மோட்டரையும் பிரிச்சுட்டேன். இப்போ இந்த மோட்டரையும் பிரிக்க முடியுமா அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட்டு டேப் பண்ணால் போதும். ஸோ இந்த அடாப்டர் வந்து தனியாக வந்து பார்த்திங்கன்னா கழட்டின்னு வந்துருச்சு. ஸோ சூப்பராக டிசைன்ஸ் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஒரு குட்டி மோட்டராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மோட்டரை தூக்கிட்டு நம்ம கொஞ்சம் சின்ன மோட்டராக போட்டோம்னா டைமிங் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மோட்டரில் 1 hour ஓடுதுன்னா ஒரு 1.5 hour இல்லை 2 hours கூட அந்த மோட்ரு மாற்றிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நல்லா இருக்கா தெம்னில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் என்னடா இருக்குது இருங்க ரெக்கையை மாட்டி தொங்க விடுவோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஐயோ இது மாட்ட முடியலையே. ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சிட்டேன். எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு A to Z வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பண்ணியாச்சு. ஒரு குட்டி வந்து ஒரு மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த மோட்டரை தூக்கிட்டு நம்ம வேறு எதனா ஃபிட் பண்ணிங்கன்னா அந்த வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே இதுக்கப்புறம் மோட்டரையும் பிரிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா பிரிக்கலாம். அதை பிரித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு தான் தெரியும் மோட்டரில் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஓவரால் எல்லாத்தையும் பிரிச்சிட்டேன். எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன். இதில் நான் மிஸ் பண்ணதுன்னு எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிச்சு. அதே போல் சார்ஜிங் போட்டிங்க அப்படின்னா அதில் ரெட் கலர் லைட் வந்து பார்த்திங்கன்னா எரியும். சார்ஜ் ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ க்ரீன் கலர் லைட் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ இது ஒரு சூப்பரான பெனிஃபிட் இது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு சிலதில் இருக்குது ஒரு சிலதில் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓகே ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிரித்து இது எல்லாமே பண்ணியாச்சு. இந்த ஃபேனை வாங்கலாமான்னு கேட்டிங்க தாராளமாக வாங்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 130 rupeesக்கு ஷாப்பிங்கில் போட்டாங்க நான் வாங்கினேன். ஆன்லைனில் ஆஃப்லைனில் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 1 hour சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் மோடில் போட ஒரு 1 hour வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அப்படி இல்லைனா பவர் பேங்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணால் போதும். நீங்கள் எங்கே வெளியே போனாலும் ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு பண்ணி எங்கே வேணால் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எல்லா ப்ராடக்ட்டையும் நம்மளே காசு கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாங்கி ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணி போடுறோம். ஸோ ஓகே இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.